வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா போண்டால மாவு ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை பால் ஷேப்பில் உருட்டிட்டு கடலை மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா டைட்டாக பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் இந்த மாதிரி கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.